அவங்களுக்கு நம்ம ஹெய்ஸ்ட்டை பற்றி ஒரு வேலை தெரிஞ்சிருக்குமா? தெரியறதுக்கு நிச்சயம் வாய்ப்பில்லை. மணி ஹெய்ஸ்ட்டு திரும்ப வந்தால் தான் அவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கண்டிப்பாக நம்ம எப்போவுமே எல்லா க்ளூஸையும் வெளியே விடுறதில்ல. இல்லை, நான் டோக்கியோட்ட கேட்டு சொல்கிறேன். நான் நைரோபி கிட்ட கேட்டுட்டு என்னுடைய ஒப்பீனியனை சொல்கிறேன். இந்த உலகத்தில் வருஷக்கணக்காக சாதாரண மக்கள் மாதக்கணக்கில் மாத சம்பளத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனால் நான் இந்த பிளான் பண்ணதில் நிறைய வருஷம் செலவழிச்சிருக்கேன். பிஹைண்ட் ரூட்ஸில் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஹெய்ஸ்ட்டை பற்றி ஒரு வேலை தெரிஞ்சிருக்குமா? ஏதாவது நிச்சயம் வாய்ப்பில்லை. மணி ஹெய்ஸ்ட்டு திரும்ப வந்தால் தான் அவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கண்டிப்பாக நம்ம எப்போவுமே எல்லா க்ளூஸையும் வெளியே விடுறதில்ல. ஏன்னா இப்போ ஹெல்சிங்கி அண்ட் ரியோ அங்கே இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேளுங்க. இல்லை, நான் டோக்கியோட்ட கேட்டு சொல்கிறேன். நான் நைரோபி கிட்ட கேட்டுட்டு என்னுடைய ஒப்பீனியனை சொல்கிறேன். அப்புறம் நான் ரக்கேலுக்கு கேட்டுட்டு எனக்கும் யாராச்சும் ஒருத்தர் கொடுக்கல, நானே யாருக்கிட்டையாச்சும் ஒருத்தர் கேட்டுக்கிறேன். ஏன் நீங்கள் ஆம்பளைங்க கிட்ட கேட்கவே மாட்டீங்க? எதுவாக இருந்தாலும் பொண்ணுங்க கிட்டே கேட்டு டிசைட் பண்ணுறீங்க. சேவ், அதான் சேவ். எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சு ப்ரொஃபஸர் பேசுகிற டைலாக் என்னென்னா, வெல்கம் எவ்ரி ஒன். நான் கொடுத்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். நாமெல்லாம் ஒரு குடும்பம், இங்கே தான் இருக்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த டைலாக் என்ன சொல்ல, நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க. டின்னர் டேபிளில் உட்காந்துட்டு சொல்லுவார், இந்த உலகத்தில் எல்லாமே தராசு மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கு. ஏதாவது லாபம் வந்தால் கூடவே நஷ்டமாக வரும். ஆனால் இப்போதைக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சில பேர் நினைக்கிறாங்க. இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாதங்கிறப்ப தான் பலம் வரும். அதனால் அவங்க பக்கத்தில் என்ன இழப்பு இருக்குங்கிறத நாம் அவங்களுக்கு காட்டணும். இந்த மாதிரி செட்டில் தான் இருக்கும். அது மாதிரி இழப்பு என்ன இருக்குங்கிறத நம்ம புரிய வைக்கணும். அது ஒரு மோட்டிவாகவும் இருக்கும், என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் அவர் ஒவ்வொரு அட்வைஸ் கொடுக்கும்போது இது ஒரு பிளான், இது ஒரு அட்வைஸ். அது மாதிரி டோக்கியோட மரணத்தை எங்களாலே தாங்க முடியல. ரிவ்யூ எப்படி தாங்க? அந்த இடம் ரொம்ப இதாக இருந்துச்சு. டோக்கியோ டோக்கியோ இரு, டோக்கியோ இரு, டோக்கியோ நான் இருக்க, டோக்கியோ உனக்கு இது ப்ரீத்து. இதில் என்னாச்சுன்னா, இதில் கரெக்ஷன்லேயும் எனக்கு ப்ரீத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. நிறையா த்ரோ வரும் எனக்கு அந்த இடத்துல. ஏன்னா அந்த ஃபேஸுக்கு வந்து தானாகவே என்ன ஆயிரும்னா, எனக்கு வந்து இது வந்துடும், ஷார்ப்பான வாய்ஸ் வந்துடும். அந்த ஃபேஸே அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக அந்த ஃபேஸு. அதனால் அது அப்படியே இப்படி தான் போகும். அவங்களோட பேசுகிறப்ப நிறையா இது, அவங்க இது பேசுகிறப்பெல்லாம் வந்து ரொமான்ஸ் சீன் எப்போதுமே என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சு ப்ரொஃபஸர் பேசுகிற டைலாக் என்னென்னா, வெல்கம் எவ்ரி ஒன். நான் கொடுத்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். நாமெல்லாம் ஒரு குடும்பம், இங்கே தான் இருக்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த டைலாக் என்ன சொல்ல, நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க.